ஹாய். ஆறுதலை தேடி இன்னைக்கு மனுஷன் அலைஞ்சிட்ருக்காங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆறுதல் ரொம்ப முக்கியம். ஆறுதலான 2-3 வார்த்தைகளை கேட்கறதுக்காக மனுஷன் தவம் இருக்கிறான். ஆறுதலை தேடி மனுஷன் நிம்மதியை தேடி ஏதேதோ விஷயங்களை செய்துட்ருக்கான். அப்பையும் மனுஷனால் ஆறுதலை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது கிடைக்கிற இடம் வேறு. இளையராஜா பாட்டு கேட்டால் ஆறுதலாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்போம். ஆத்தங்கரைக்கு போனால், கடலோரத்துக்கு போனால் ஆறுதலாக இருக்கு. ஒரு கிளாஸ் சாராயம் குடித்தா, கசிப்பு குடித்தா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு லிக்கர் குடித்தா ஆறுதலாக இருக்குது. என் பிரச்சனைலாம் தீர்ந்த மாதிரி இருக்குது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. இல்லாட்டி ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. இல்லாட்டி தனியாக இருந்து ஏதாவது வானத்தை பார்த்துட்டு இருந்தா, குருவியை பார்த்துட்டு இருந்தா, மீனை பார்த்துக்கிட்டு இருந்தா, இல்லாட்டி கோழியை பார்த்துக்கிட்டு இருந்தா மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க. ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனையாகவே இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த பிரச்சனையை மறந்து இருப்போமே ஒழிய பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைச்சிருக்காது. பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். பிரச்சனையை வேற எங்கேயோ வச்சுட்டு, இல்லாட்டி நமக்கு தேவையான பதில் வேற எங்கேயோ வச்சுட்டு, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தேவையான பதிலை தேடிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு நாளும் நமக்கு கிட்டி சேரவே வராது. பிரச்சனைகளுக்கான பதிலும் நமக்கு தேவையான ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கிற ஒரே இடம் அது இயேசு தாங்க. இயேசுக்கிட்ட வாங்க. இயேசு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு நபர். இயேசு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வம். உங்களுடைய பிரச்சனைகளை மறந்து அவர்கிட்ட பேசலாம். அவர் நம்மளுக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பார். நம்முடைய பிரச்சனைக்கு தேவையான பதிலை அவர் தான் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆள். அவர்கிட்ட வருவோம், ஆறுதலை பெற்றுக்கொள்வோம்.